கரப்பான்பூச்சி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை சாவடிங்க. அதெல்லாம் ஒரு வேறு விஷயம் இல்லை. கிச்சனில் ஏறுது, பெட்ரூமில் வருது, பாத்ரூமில் அசிங்கப்படுத்தினா நீங்கள் கொல்லுங்க, ஹிட் அடிங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் வரலாமா வரக்கூடாதா? வந்தால் என்ன நன்மைனா, கம்பல்சரி வீட்டில் ஒரு பொண்ணோ மருமகளோ மகளோ இருந்தாங்கன்னா கர்ப்பம் கண்டிப்பாக நிற்கும். ஏன்னா அது கூட்டு சேர்கிற விஷயம் ஒன்று. ரெண்டாவது, வீட்டில் பண வரவு வரும். கொஞ்சம் வர மாதிரி இருக்கும், செலவாகிற மாதிரி இருக்கும், ஆனால் வரும். வந்த தக்கவும் செய்யும். அதுதான் அந்த கர்ப்பம்பூச்சியோட ஸ்பெஷல். 100% நான் சொல்கிறது உண்மைமா. இதை பற்றி சில பேர் நினைப்பாங்க, என்னடா மாலிக் பாய் சைத்தானை பற்றி பேசுவார், பேயை பற்றி பேசுவார், ஜின்னை பற்றி கர்ப்பம்பூச்சி பேசுகிறாருன்னு. ஒரு மனுஷனுக்கு எல்லாமே வேணும். நல்லது, இன்பம், துன்பம், துக்கம், இரவு பகல் மாதிரி இதுவும் ஒரு ஜீவராசியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதனால் தீமை எதனா இருக்கா, கெட்டது எதனா குறிக்குதா நம்ம அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே பாசிட்டிவான விஷயம் தான். வேறு பெருசாக ஒன்றும் கிடையாதுமா கர்ப்பம்பூச்சியில். 100% பண வரவு ஒன்று இருக்குது கர்ப்பம்பூச்சி வீட்டுக்கு வரதால். ரெண்டாவது, கர்ப்பம் தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பயப்படின அவசியம் இல்லை. உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்து கொஞ்சம் தேவையில்லாத ஒரு டேட்டியாக தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் தாராளமாக கொல்லுங்கள். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அது பாவம் வராது, அது ஜீவராசி. அது கொல்லணுன்னு அதோட முடிவு முடிஞ்சிச்சுன்னா அது வந்துடும், நீங்கள் கொன்றுவீங்க, அது வேறு. ஆனால் வர்றதால எந்த தீமையும் கிடையாது. பயப்பட அவசியம் இல்லை.